அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இன்று பங்குனி மாதத்துடைய வளர்ப்பிறை சஷ்டி, அதோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த கிருத்திகை விரதம், இவ்வளவு ஒரு அற்புதமான இந்த சக்தி வாய்ந்த நாளில் முருகப்பெருமானை நினைத்து நம்ம வழிபாடு செஞ்சு வர நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து விதமான குறைகள் மற்றும் தடைகள் அனைத்துமே நீங்கும். சரிங்க, இப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த நாளில் இந்த ஒரு வார்த்தையை ஒரு 108 முறை நீங்கள் சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தாலும் நிச்சயமாக நடக்கும். அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பெருமானுக்கு உரிய நாள் அப்படின்னா திதி விரதம், சஷ்டி விரதம். அதாவது இன்று பங்குனி மாதத்துடைய வளர்ப்பிறை சஷ்டி, அதோடு நட்சத்திர விரதம். இன்று கிருத்திகை நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த நாளில் நம்ம முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செஞ்சு வர நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான தடைகளாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், பயங்களாக இருக்கட்டும், அது அனைத்துமே நீங்கும். சரிங்க, இப்போ முருகப்பெருமானை நினைத்து நம்ம இன்றைக்கு வீட்லேயும் சரி கோவில்லையும் சரி நம்ம வழிபாடு செஞ்சு வரணும். அதே மாதிரி வீட்டில் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அதோடு இப்போ நான் சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய இந்த ஒரு வார்த்தையை ஒரு 108 முறை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு உதிரிப்பூக்கள் இருந்தால் அப்படின்னா உதிரிப்பூக்கள் வைத்து அர்ச்சனை செய்துட்டே நீங்கள் சொல்லலாம் 108 முறை. முழு மனதோட, முழு நம்பிக்கையோட, பக்தியோட முருகப்பெருமானை மனமுருகி வேண்டிட்டு உங்களுடைய குறைகள் எதுவோ அந்த குறைகளை சொல்லிட்டு நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது தான். ஓம் சரவண பவாய நமக. ஓம் சரவண பவாய நமக. ரொம்ப ரொம்ப மன அமைதியோட, முழு நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்ட வரம் நிச்சயமாக முருகப்பெருமான் கொடுத்து அருள் புரிவார். முருகப்பெருமானுடைய பரிபூரண அருளும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும்.